ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் அவை அஞ்சாமை அதிகாரத்தில் இருக்க குறள்களை பார்க்கலாம். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். பொருள்: சொற்களின் தொகை அறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வலியவர் அவையில் வாய் சோர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள். வல்லமை அப்படின்னா கல்விமான்கள் நிறைந்த சபை. வாய் சோரார் அப்படின்னா தவறாக ஏதும் பேசார். தூய்மையாவர் குற்றமில்லாமல். கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். பொருள்: கற்றவர்களுள் கற்றவர் என்று புகழப்படுகின்றவர்கள் கற்றவர் அவையின் முன் தாம் கற்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு எடுத்து சொல்லக்கூடியவர்களே ஆவர். இப்போ கற்றவங்க முன்னாடி என்ன பண்ணோன்னா, நம்ம படித்தது அவங்களுக்கு அவங்க ஏற்றுக்கிற மாதிரி நம்ம சொல்கிறது தான் கற்றாருள் கற்றவர். சொற்பொருள்: கற்ற கல்வி மற்றும் அனுபவத்தால் தாம் கற்றது. செல பதியுமாறு. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பொருள்: போர்க்களத்தின் நடுவே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர். ஆனால் கற்றோர் அவையிலே சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிகச்சிலரே. நம்ம என்னதான் படப்படன்னு பேசுவோம், ஆனால் ஏதாவது ஒரு மேடையில் பேசணும், ஒரு படித்தவங்க முன்னாடி பேசணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு அவங்களும் படிச்சிருப்பாங்க, ஆனாலும் அந்த கூச்சமாக இருக்கும். அந்த மாதிரி போர்க்களத்தில் கூட போய் போர் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் கற்றவர்களோட அவையில் பேசக்கூடிய அந்த அஞ்சாமை உடையவர்கள் மிக மிகச் சிலரே. பகையகம் அப்படின்னா போர்க்களம். அரியர் சிலர், எளியர் பலர். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். இதனுடைய பொருள்: தாம் கற்றவர்களை கற்றோர்கள் மனம் கொள்ளும்படியாக சொல்லி தம்மிலும் மிகுதியாக கற்றவர்களிடம் தாமும் எஞ்சிய மிகுதியை கேட்டுக்கொள்ளல் வேண்டும். நமக்கு முன்னாடி கற்றவர்கள் இருக்கும்போது அவங்ககிட்ட நம்ம கற்றதை சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கணும். மிக்காருள் மிக்கவரிடத்திலிருந்து, மிக்க அதிகம், கொளல் கொள்ள வேண்டும். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. பொருள்: அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அவைக்கு போனோம்னா அங்கே இருக்கவங்க என்ன கேள்வி வேணால் கேட்பாங்க. அப்போ அதுக்கு விடை சொல்கிற மாதிரி அந்த நூல்களை படித்து பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சொற்பொருள்: ஆற்றின் அப்படின்னா ஆற்றில். மாற்றம் மறுமொழி. அவை அஞ்சா அப்படின்னா அவைக்கு அஞ்சாமல். வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. பொருள்: அஞ்சாமை இல்லாதவர்களுக்கு அவர் ஏந்தியுள்ள வாளினால் என்ன பயன்? நுட்பமான அறிவுடையவர் அவையிலே பேச அஞ்சுபவர்க்கு நூலறிவாலும் பயனில்லை. நுட்பமான அறிவுடையவர் அவையிலே பேச அஞ்சுபவர்களுக்கு நூலறிவாலும் பயனில்லை. ஒருத்தங்க நிறைய புக்ஸை படித்து அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது, ஆனால் ஒரு அவையில் போய் பேசுறதுக்கு, ஒரு பட்டிமன்றத்தில் எங்காவது பயம் அப்படின்னா அவங்க அந்த நூலை படித்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. சொற்பொருள்: வன்கண்ணர் வலிமை தன்மை உடையோர். வாள் போர் ஆயுதம். என்ன நுண் அவை நுட்பமான அறிவுடையவர் அவை. பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். பொருள்: பகைவர் நடுவே புகுந்த பேடியின்
கையிலே உள்ள கூர்மையான வாள் பயன்படாததைப் போல அவையிலே பேசுவதற்கு அஞ்சுகிறவன் நூலறிவும் பயன்படாது. போன குறள் சொன்ன மாதிரியே தான். பகையோருக்கு நடுவில் ஒரு பயந்தவங்க போனாலும் அவங்க கையில் இருக்கிற வாள்னால அவங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. அதுபோல் பேசுறதுக்கு அஞ்சுறவங்க என்ன தான் நூலறிவு படிச்சிருந்தாலும் அந்த நூலறிவால் அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. சொற்பொருள்: பேடி வீரமற்றவன், ஒள் ஒத்தது. பல்லவை கற்றும் பயமிலரே, நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். பொருள்: நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பற்றி பேசத் தெரியாதவர்கள் பல வகையான நூல்களை கற்றவரானாலும் பயன் இல்லாதவரே. நிறைய நல்லவர்கள் இருக்கிற அவையில் பேசுறதுக்கு அஞ்சினாலும் அவங்க படித்த நூல்னால எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி அங்கே நல்ல பொருள் பற்றி பேச தெரியலினாலும் அவங்க படித்தது வேஸ்ட்டு. சொற்பொருள்: பல்லவை பலவற்றுக்கு, பயம் இலன் அப்படின்னா பயன் இல்லாதவரே. கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லாரவை அஞ்சுவார். இதனுடைய பொருள்: தாம் பல நூல்களை கற்று அறிந்திருந்தாலும் நல்லறிவு உடைய அவையிலே பேசுவதற்கு அஞ்சுபவர்கள் கல்லாதவரனும் கடைப்பட்டவர்கள் ஆவர். அதாவது ஒன்றுமே கற்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட லாஸ்ட்டாக இருப்பாங்க. யார் அப்படின்னா, என்னதான் நிறைய நூல்களை கற்றிருந்தாலும் நல்லறிவு உடையவர்கள் இருக்கிற அவையில் பேசுறதுக்கு பயப்படுறவங்க படித்தவங்களாக இருந்தாலும் படிக்காதவங்களுக்கு அடுத்தபடி தான், அவங்களுக்கு கீழே தான். கடை அப்படின்னா கடைசி தான். சொற்பொருள்: கல்லாதவன் கல்லாதவரை விட கடை கடைசி. உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர், களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். பொருள்: அவைக்கு அச்சமடைந்து தாம் கற்றவற்றை அவையினர் ஏற்கும் வண்ணம் சொல்ல முடியாதவர்கள் அறிவுள்ளவரே என்றாலும் அறிவற்றவர்களுக்கே சமமாவார்கள். இப்போ ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் போய் பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு தம்ம கத்ததை அவங்க படித்து அறிஞ்சதை அந்த பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்கள ஏற்க வைக்க முடியலனா அவங்க அறிவிருக்கவங்களே இருந்தாலும் அறிவில்லாதவங்களுக்கு சமமாவர். சொற்பொருள்: உளர் உள்ளவர், இளர் இறந்தவர், ஒப்பர் சமமானவர், களன் அவைக்களம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.